சென்னை வேப்பேரி கால்நடை மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தில் 5 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக எழுந்த புகாரில் கல்லூரியின் முதல்வர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், இந்த விவகாரம் தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட சென்னை வேப்பேரி கால்நடை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. அங்கு அந்த கல்லூரியில் 5 கோடி ரூபாய் வரைக்கும் அதிகமாக கணக்கில் அலுவலர்கள் முறைகேடு செய்திருப்பதாக புகார் இருந்திருக்கிறது. இந்நிலையில் வேப்பேரி கால்நடை மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வராக இருந்த சவுந்தரராஜன் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. முதல்வர் பொறுப்பில் தற்போது சதீஷ் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த முறைகேடுகள் குறித்து விசாரிப்பதற்கு 3 பேர் கொண்ட கமிட்டி நேற்று அமைக்கப்பட்டிருக்கிறது. 15 நாட்களுக்குள் அறிக்கை அளிப்பதற்கு பல்கலைக்கழகத்தின் சார்பிலே அந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அந்த 3 பேர் கொண்ட குழு என்பது முறைகேடு புகாரில் சிக்கிய 5 அலுவலர்கள் வெவ்வேறு இடங்களுக்கே பணிமாற்றம் செய்து உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் 2 பேரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று இந்த புகார் குறித்தான ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது. பல்கலைக்கழகத்தில் நிர்வாகக்குழு கூட்டம் கூறப்பட்டு முறைகேடு குறித்து விசாரிப்பதற்கு 3 அடங்கிய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு 15 நாட்களுக்குள் அந்த முறைகேடு தொடர்பான அனைத்து தகவல்களையும் வழங்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் வெவ்வேறு கால்நடை மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வராக இருந்த சவுந்தரராஜன் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருடன் சேர்த்து மற்றொரு நபர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 5 பேர், அதாவது இந்த முறைகேடு நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தவர்களாக குறிப்பிட்ட 5 பேரை தற்போது டிரான்ஸ்பர் செய்திருக்கிறார்கள், அதாவது பணியிட மாற்றம் செய்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.